ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது ஃபேமிலியோட எபிசோட் நம்பர் 4. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போய் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். மூத்த தலையே போயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த டீ கடை யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி சொந்தக்காரங்களுக்குள்ள செம டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும். இவர் மருமகன், இவ பொண்ணு. இதுல என்ன டிஸ்கஷன் வேண்டி கிடக்குது? என் ஓட்டு எனக்கு தான். நீ கொஞ்சம் சாப்பிட்ற வேலையை மட்டும் பார்க்குறியா? என்ன நீ எப்போ எது பேசினாலும் என்னை தடுத்து நிறுத்திட்டே இருக்கிற? இங்கே பாரு, நான் யாருக்கும் என் ஓட்டு போட மாட்டேன். அதே மாதிரி என் புருஷன் எனக்கு தான் ஓட்டு போடுவான். என்னடா? ஆமாம்மா, உன்னை தவிர நான் வேறு யாருக்கும் ஓட்டு போட மாட்டேன் செல்லம். ஜாடுக்கேற்ற மூடி. இப்போ இதெல்லாம் விட்டுட்டு இப்போ நடக்கிற கதையை பற்றி பேசுமா? இந்த வீட்டோட பேரை வேற வந்துட்டா. இன்னும் நிறைய பேர் கூட நம்ம போட்டி போடணும். ஆமாம், உங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் உங்கள் மரமடியில் ஏறாதா? எத்தனை பேர் வந்தாலும் காம்படிஷனில் வின் பண்ண போகிறது என்னவோ நான் தான். இந்த ஷாப் எனக்கு தான் சொந்தமாக போகுது. தேவையில்லாமல் இந்த டிஸ்கஷன் வீண் தான் சொல்கிறேன். ஷோ, இவ ஒருத்தி கொம்முன்னு ரெண்டி. அப்போனா நீங்களே என்னதோ பேசி தொலைங்க, நான் கிளம்புறேன். இவளை எங்கேருந்தையா பிடிச்ச? என் பொண்ணாக இருந்தாலும் எப்படியா மேய்க்கிற அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் அவங்க மருமகன் இந்நேரம் மாமியார் ஏதாவது ஒரு பிளான் போட்டிருக்குன்னு எட்டி பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ பணிப்பெண் வர, என் மாமியார் உள்ள தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பணிப்பெண்ணும் ஆமான்ட்டு போயிடுவா. இவர் ஓட்டு கேட்டுட்டு இருப்பாரு. அப்போது நம்ம மூத்த அக்கா கிட்ட வந்து இவங்க வந்து ஜாலரை அடிச்சிட்டு இருப்பாங்க. என் ஓட்டு என்னமோ உங்களுக்கு தான், என்கிட்ட 2 ஓட்டு இருக்கு. ஆஹா, மாமியார் கடலை போட ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, எது சொல்லுதே? என்னதான் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணாலும் இதை முடிவு பண்ண வேண்டியது என்னவோ நம்ம மாமியார் தானே. மாமியார் உங்களுக்கு எதிராக பேச போகிறாங்களா என்ன? கண்டிப்பாக உங்களை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீ என்னை ரொம்ப புகழ்கிற. சேச்சே, நான் அப்படி சொல்வேன்னா உண்மையை தானே சொன்னேன். நீ சொல்கிற மாதிரி நடந்தால் சந்தோஷந்தான், அதை நான் மனசில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் இன்னொரு விஷயம் மறந்துட்டேன். கண்டிப்பாக நீ இந்த ஷாப்போட முதலாளி ஆகிடுவ. அப்போ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? இவங்க எல்லாரையும் இவங்கள நீ வேலைக்கு வைக்க முடியுமா? ரொம்ப திறமைசாலி. இதுக்கு தான் கொக்கி போட்டியா? நான் தான் இன்னும் முதலாளியே ஆகவே இல்லையே. இது நம்ம குடும்பத்துக்கு எதிரான செயல் இல்லையோ? இதுக்கு முன்னாடியே நீங்கள் சீஃப் மேனேஜராக இருந்தப்போ இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. அப்போல்லாம் உங்களுக்கு தெரியலையா? சரி, பரவாயில்ல, விடுங்க. நீங்கள் நேர்மையாக இருக்கிறது எனக்கு இன்னும் பிடிச்சிருக்கு. ஐயோ, மாமியார் என்னதோ பேசி சொதப்பதே. அவங்களுக்கு டீ ஷாப் கொடுக்குறத பற்றி பேசிகிட்டு இருக்கா. சரி, இப்போ இதை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த லிஸ்ட்டை நான் எடுத்துக்கிறேன். பார்த்து வரமாட்டியா? கண் என்ன 3வது மாடியில் வச்சுருக்கியா? பார்த்து போ. இன்சை, என்ன இந்த பொம்பளை திடீர்னு வந்து என்னை திட்டிட்டு போகுது? இதுதான் இன்சை. ஆமாம், இங்கே என்ன நடந்துட்டுருக்கு? அவள் வந்து என்கிட்ட பேரம் பேசுகிறா. அவளோட சூழ்ச்சியெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கா. இவளை பற்றி தெரியாமலே இந்த குடும்பத்தில் இத்தனை வருஷமாக நான் குப்பை கொட்டிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த லேடி திட்டுறதுனால என்ன மேடம் ஆகிடப்போகுது? என்ன ஆகிடப்போதா? அதுக்காக வரவும் போகிறவெல்லாம் என் ஃப்ரீ டைமை கெடுப்பானா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுவும் சொல்ல தேவையில்ல. அவர் வர சொல்லு. யாரை வர சொல்கிறீங்க? யாரை கூப்பிடணும்? ஐயோ, இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணமே, 6th அங்கிள். ஓ ஓ, அவரா? சரி சரி, இன்னைக்கு மீட் பண்ணிடலாம். சரி சரி, கிளம்பு. என்ன பேத்தி, இந்த ராத்திரியில் என்ன தேடி வந்திருக்க? என்ன விஷயம்? பாட்டி, நீ மட்டும் எனக்கு ஓட்டு போட்டின்னா உன்னோட லட்சியத்தை நான் காப்பாற்றுவேன். ஓட்டா? என்ன ஓட்டு? ஓட்டு இல்லையா? அப்போ ஏன் ஓட்டு ஓட்டுன்னு பேசிக்கிட்டாங்க? என் பெத்த தாய் இருக்கே தாய். உன் தாத்தா இறந்ததுக்கப்புறம் இந்த டீ ஷாப்பை எப்படி நடத்த போகிறேன்னு தெரியல. நீங்கள் ஏன் பாட்டி கவலைப்படுறீங்க? அதுக்கு தான் நான் இருக்கனே. நீயா? நீ என்ன பண்ணுவ? இதை கரெக்டான ஆள்கிட்ட தான் கேட்டிருக்கீங்க. நான் என்ன பண்ணுவேன் நான் கேட்குறீங்க? இப்போ இருக்கிற டீ ஷாப்பை நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு பின்ன டீ எல்லாம் விற்ற என்னைக்கு நம்ம குடும்பம் முன்னேறுது? பின்ன ஒயின் விற்போம். ஒயினா? பின்ன இப்போ இருக்கிற மனுஷங்களுக்கு எவ்வளோ டென்ஷன் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது. அவங்களெல்லாம் கூல் பண்ணணும்னா இதை தவிர அருமருந்து வேறு ஏதாச்சும் இருக்கா என்ன? சுத்தம். அப்புறம் அது மட்டும் இல்லை பாட்டி, என்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்குது. நாம் டீ ஷாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு சூதாட்ட கிளப் ஆரம்பிக்கிறோம். தேவையான கேம்ஸு அது இதுன்னு கொடுத்து நம்ம குஷிப்படுத்துகிறோம். ஐயோ, இந்த 2 நிமிஷம் பேச்சு எனக்கு தலைவலி வந்துருச்சு. அப்புறம் ஊர்லேயே நம்ம தான் நம்பர் 1. ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோ ஹீரோயினி காமிச்சிட்ருப்பாங்க. அவங்க டீ குடிச்சிட்டு இருக்கும்போது டீ ரொம்ப கசுக்கும். இது ரொம்ப கசுக்குதுப்பா. முன்ன மாதிரி என்னோடய ஷாப் டீ ரொம்ப நல்லா இருக்கிறது இல்லை. ஒரு டீயை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம், அது ஃப்ராக்ரன்ஸு, அதுக்கப்புறம் அது இதுன்னு. என்ன சொல்கிற? உனக்கு இதை பற்றியெல்லாம் தெரியுமா என்ன? பின்ன ஒவ்வொரு டீயும் உன்னோட தொண்டை வழி இறங்கும் போதே அது எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நம்மளால சொல்ல முடியணும். அதுதான் ஒரு பெஸ்ட்டு டீ. ஓ சரி, அதெல்லாம் பேசி முடிச்சிட்டல. இதில் கொஞ்சம் படித்து பார்த்து சைன் பண்ணேன். என்னது இது? எனக்கு உனக்கு ஃப்ரீயாக பண்ண மனசு கிடையாது. ஸோ நீ எனக்கு நான் செய்ய வேண்டிய வேலைக்கே இவ்வளோ காசு கொடுக்கணும்னு வரைஞ்சி காட்டியிருக்கேன். உங்கள் பாட்டுக்கிட்ட பேச எவ்வளோ காசு, அப்புறம் உன் சித்திக்கிட்ட பேச இரு. என் சித்திக்கிட்ட ஏன் அதிகம்? உன் சித்திக்கிட்ட ஒன்றால் போய் பேச முடியுமா என்ன? அதுவும் சரிதான். சரி, மேலே படி. அப்புறம் நான் ஹனின்னு கூப்பிட்றதுக்கு, புருஷன் முன்னாடியே நடிக்கிறதுக்கு கன்சியூவாக இருக்கல்ல. இந்த கண்டிஷனுக்கெல்லாம் நான் ஒத்துக்கலன்னா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் தம்பி, வேறு வழி இல்லை. நீ தான் ஆல்ரெடி கன்சியூவாக இருக்கே, அதுக்கே நான் பே பண்ணணும்? உன்னை அடித்து கொன்றுவேன் நான்.
சரி சரி, எனக்கு அமௌண்ட்டெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. எவ்வளோ அமௌண்ட் ஆனாலும் நான் அது கொடுத்துருவேன். ஆ, வேற வழியே இல்ல. இந்த கண்டிஷனுக்கெல்லாம் நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை கடிச்சு அவங்களோட பிரிண்ட்டை வைப்பாங்க. ஆ, என்னோட பிளட்டெல்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது. என்கிட்ட இது இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பாக்ஸை வச்சு அவர் இதை முடிச்சு கொடுத்துருவாரு. கல்யாண வாழ்க்கை வேஸ்ட்டுன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு ஒரு ஜாப் கொடுத்துருக்க. அதே மாதிரி என்னோட கண்டிஷனையும் சொல்லிடுறேம்மா கேட்டுக்கோ. நான் பாஸ், நீ அசிஸ்டன்ட். அசிஸ்டண்ட்டுக்கு தண்ணி கிடைக்குமா பாஸ்? எது? இவன் என்ன பாஸ், உங்கள் அசிஸ்டன்ட் கன்சீவாக இருக்கேன். நான் மட்டும் இல்லைன்னு ஃப்யூச்சரில் தெரிஞ்சா உங்களோட நிலைமை என்ன ஆகும்? உங்கள் ஃப்யூச்சர் தான் என்ன ஆகும்? இப்படி சொல்லியே என்னை மடக்கிறா. சரி இந்தா டீ. அதுக்கப்புறம் செகண்ட் லேடி சிக்ஸ்த் அங்கிளை சந்திச்சு பேசிட்டு இருப்பாங்க. என்ன, நீங்கள் செப்பரேட் ஆக போகிறீங்களா? வேறு கடை திறக்க போகிறீங்களா? ஆமாம், எப்படி பார்த்தாலும் என் மாமனார் போய் சேர்ந்துட்டாரு. இப்போ இருக்கிற இந்த கடையை பேரங்கிட்ட கொடுத்து வீணடிக்க நான் விரும்பலை. என்ன சொல்ல வரீங்க? எனக்கு புரியல. நாங்கள் அரும்பாடு பட்டு வளர்த்த இந்த ஷாப்பு, இது என் கையை விட்டு போய் நாசமாகிறத என் கண் முன்னாடி பார்க்க விருப்பம் இல்லை. ஸோ நானே பிரிஞ்சு போய் கடையை ஓப்பன் பண்ணலான்னு நினைக்கிறேன். சரி விடுங்க. இதில் என்னோட ஒப்பீனியன் என்ன, உங்களுக்கு இன்னொருத்தரை நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அதெல்லாம் எதுக்கு? வெளியாளுங்களை இதற்குள்ளே கொண்டு வர வேண்டாமே. ப்ளீஸ் அங்கிள், நம்மளே இது பேசி முடிவெடுப்புமே. அவர் ஒன்றும் வெளியாள் இல்லை மேடம், நமக்கு நல்ல பரிச்சயப்பட்டவர் தான். பரிச்சயப்பட்டவரா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதவை திறக்க இன்னொரு ஷாப்போட ஓனர் நிற்பார். இவங்க 2 பேரும் கூட்டு வச்சுக்கிட்டா இவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்லிட்டு இவர் எல்லாத்தையும் ஓதி விட்டுட்ருப்பாரு. சரி, ஏதோ சொல்கிறாங்க, உங்களுக்கு என்கிட்டேருந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, பெருசாக என்ன கேட்டு போகிறேன், உங்களோட ஷாப்பில் நான் சொல்கிறவங்கள வேலைக்கு வைக்கணும். அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினி காமிப்பாங்க. அவங்க அம்மா சமாதி சந்திக்க வந்த அவர், எங்கள் அம்மா என்னோட எரிஞ்சு போய் இவ்வளோ வருஷம் ஆகிப்போச்சு. அவங்கள உன் சித்தி கொண்டுட்டாங்கன்னு தானே சொன்னேன். அவங்க கையால் கொண்டாதான் கொலையா என்ன? என் அம்மா சாவுக்கு அவ தான் காரணம். இதெல்லாம் முன்னாடி தெளிவாக சொல்ல மாட்டியா நீ? சரி, வெறுங்கையை வீசிட்டா வருதுன்னு சொல்லிட்டு ஒரு மாமியாருக்காக என்னதான் ஃபேக் மருமகளாக இருந்தாலும் இதை கொண்டு வந்தேன். எங்கேருந்து தூக்கிட்டு வந்தேன்? உன் தாத்தா கிட்ட இருந்து தான். பிளேட்டையும் சுட்டுட்டு வந்திருக்கேன். டெய்லி அவர் முன்னாடி இது வேஸ்ட்டாக தான் போகுது. இது உன் அம்மாவுக்கு வச்சு பட. என்னதான் இருந்தாலும் நான் நடிக்க வந்திருந்தாலும் என் மனசு இடம் கொடுக்கல. நம்ம சர்டிஃபிகேட் நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் புருஷன் கொண்டாடி தானே. என்னோட மரியாதையை நான் கொடுத்துட்டேன். அம்மா, உன்னால் எவ்வளோ ஃப்ரூட்ஸ் சாப்பிட முடியுமோ நீ சாப்பிடு. யோ, இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாரு, இந்த ஃப்ளவர் ரொம்ப அழகாக இருக்குது. இதுவா? இதில் இருந்து ஆயில் தயாரிப்பாங்க. உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குயா. அந்த சமயம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சவுண்டு கேட்கும். இதை பார்த்த ஹீரோ பயந்து போய் இங்கேருந்து போயிடலான்னு கூப்பிடுவாரு. நீ எல்லாம் ஆம்பளை தானே? இங்கே பாரு, இங்கே கொள்ளைக்காரன் வருவான். எந்த கொள்ளைக்காரனாக இருந்தாலும் நான் போய் பார்க்காம விட மாட்டேன். யோ, சொன்னா கேளு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பார்க்கும்போது ஒரு மொட்டை தொங்கிட்டு கிடக்குறோம் மலை அடிவாரத்தில். ஐயோ, என்ன பண்ணுறீங்க? பேசுறதை விட்டுட்டு என்னை கொஞ்சம் காப்பாத்துமா. இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கழியை கொடுத்து அவரை மேலே கொண்டுட்டு வருவாங்க. ஐயோ மொட்டை, இந்த கீழே என்னையா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஒரு டீயோட இலையை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தேன். நான் ஸ்டெப் மிஸ் பண்ணி போய் கீழே விழுந்துட்டேன். இந்த நாத்தம் பிடிச்ச இலைக்காகவே இவ்வளோ தூரம் வந்தேன். எதை? நாத்தம் பிடிச்ச இலையா? முட்டாளுங்களா நீங்கள் 2 பேரும் முட்டாள் தான். அந்த இலையோட அருமை தெரியுமா? கழுதிக்கு தெரியுமா? கற்பூர வாசனைன்னு சொல்லி திட்டிட்டு போயிடுவாரு. என்ன ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூ கூட சொல்லாமல் போகிறான். சரி விடு. ஐயோ, என் கையெல்லாம் அழுக்காயிடுச்சு. சரி வா, இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் லேடி காமிப்பாங்க. என்னடி இவன் இப்படி கேட்குறான்? நான் தனிச்சு நின்று ஆடலான்னு பார்த்தா வரவும் போகிறவெல்லாம் என்னை டென்ஷன் ஆக்குறானேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஈவெண்ட்டில் தாத்தா யார்கிட்ட ஷாப்பை ஒப்படைக்கணுன்றதை எழுதி வச்சுட்டு போயிருப்பாரு. நாளைக்கு தான் அது தெரிய போகுது அப்படின்ற மாதிரி 2 பேரும் டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் ஹீரோ அவங்க அம்மா நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. சின்ன வயசில் இவர் ஏதோ திருடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் லேடி இவர் பிடிச்சி திட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோட அம்மாவோ, என் பையனை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சுருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, என்னையே நீ எதிர்த்து பேசுறியா? 2 பேரும் ஒன்றாவே இருக்கக்கூடாது, எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவையும் அவங்க அம்மாவையும் பிரித்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சந்திச்சிக்கவே மாட்டாங்க. ஆளாய் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா இறந்து போயிட்டதுக்கு காரணம் செகண்ட் லேடி, அதாவது சித்தின்னு தான் தெரிஞ்ச உடனே அவங்கள குத்துறதுக்கு கத்தி எடுத்துட்டு வர, இது உன் சித்தி, அவன் என் சித்தியே கிடையாது, கொலைகாரி. எப்படியும் நான் அவங்கள பழி வாங்கிடுவோமா, உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட இவர் சத்தியம் பண்ணிட்டு இருப்பாரு. மறுநாள் காலையில் அந்த உயிலை படிக்க வேண்டிய நேரம் வந்துடும். பனிலேடி, நீங்கள் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கன்சீவாக இருக்கீங்களா? பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு பனிலேடி அமுச்சு விட்டுருவாங்க. எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. இவன் எங்கே காணோன்னு ஊத்து பார்க்கும்போது நம்மளோட ஹீரோ தனமாக வந்துட்டு இருப்பாரு. வந்ததே லேட்டு, இதில் வேற ஸ்லோ மோஷன் வேற. யோ, என்னையா கேட்டப்ப என்ன பண்ண காத்திருக்க? இன்னைக்கு எனக்கு பிக் டே, இது நான் மிஸ் பண்ண மாட்டேன். வானிலையும் எனக்கு சாதகமாக தான் இருக்குது. வானிலை சாதகமாக இருக்கா? என்னையா உளறிட்டு போகிறேன்?
நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லி பந்தாவா அவரோட கோட்டை ரிமூவ் பண்ணுவாரு. இவன் ஓவரா பில்டப் குடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியும், சரி நாமளும் நடிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடி நின்னுட்ருப்பாங்க. அப்போ இத முடிவு பண்ண வேண்டிய அங்கிள் வந்துருவாரு. வாங்க, வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் செகண்ட் லேடிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு கூட்டமே இருக்கும். சரி இவரு எங்க வர காணோம் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவருமே வர ஆரம்பிச்சுருவாரு. இவரு இந்த குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமான, இவரு சொன்னா எல்லாரும் அக்செப்ட் பண்ணக்கூடிய தன்மையில இருப்பாங்க. ஒரு குரு ரேஞ்சுக்குன்னு சொல்லலாம். சரி வர வேண்டியவங்கலாம் வந்துட்டீங்க. சரி இந்த சபைய ஆரம்பிக்கலாம்ல அப்படின்ற மாரி அந்த 6த் அங்கிள் கேட்பாரு. அந்த முத்திரைய கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி டீ ஷாப்போட முத்திரைய கொண்டு வந்து வைப்பாங்க. கூடவே ஒரு லெட்டர் இருக்கும். அந்த லெட்டர தான் பாட்டி பிரிச்சு படிப்பாங்க. என் புருஷன் இறந்து போனதுக்கப்புறம் இந்த டீ கடை, அதாவது இந்த டீ ஷாப் யாருக்கு சொந்தமாக போகுது? யார் மேனேஜ் பண்ண போறா? அப்படின்றத இதில எழுதியிருக்கு. அப்படின்னு சொல்லி ஆவலோட படிக்க ட்ரை பண்ணும்போது எல்லாரும் கண்டிப்பா என் பேர் வந்துரும், என் பேர் வந்துரும்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. ஆனா, அதுல இருந்தது என்னவோ செகண்ட் லேடியோட பேர் தான். இத கேட்டோனே அங்க இருக்கவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் என்ன? இவளுக்கே இத குடுத்துறலாம். இவ உண்மையாலுமே அதுக்கு தகுதியானவ தானே! ஆமாமா, எனக்கும் எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. அப்புறம் என்னம்மா சீல நீ வாங்கிக்கோ. அது ரொம்ப நன்றி மாமியாரே. கிழவன் இப்படி சொதப்பி விட்டுட்டானே! கண்டிப்பா உங்களோட நம்பிக்கைய நான் காப்பாத்துவேன் மாமா. ஆ காப்பாத்திட்டாலும், அந்த கிழவன் இப்படி சொதப்பிட்டானே! இப்படி போயிட்டுருக்கும்போது பாட்டி சொல்வாங்க, சரி நம்ம ஷாப் மட்டுமே இந்த ஊர்ல 12 இருக்கு. இது மொத்தத்தையும் உன்னால மேனேஜ் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம் இல்ல. ஒரு 3 உன் சின்ன தங்கச்சிக்கு குடுத்துரு. அதுல என்ன பிரச்சனை? குடுத்துர்றேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படி எல்லாருக்கும் பிரிச்சு குடுத்தீங்கன்னா, எனக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மொட்டை தியானத்துலேருந்து அப்பதான் எழுந்திருக்கும். சரி, அப்படி பார்த்தா மூத்த மருமக இறந்து போயிட்டாங்க. அவங்க மகன் உயிரோட தானே இருக்கான். அவனுக்கு எதுவுமே சேரலையே. இத்தனைக்கும் அவங்க ஒய்ஃப் பிரெக்னன்ட்டா வேற இருக்கா. ஆமாமா, கொஞ்சம் நடிப்போம். அப்படின்னா ஒரு ஷாப்ப அவனுக்கு குடுக்கலாமே. லக்கியா நீ? எப்படி பார்த்தாலும் உனக்கு ஒண்ணு வந்துருச்சு. ஈ! அது அவன் சின்ன பையன். அவன் எப்படி இத மேனேஜ் பண்ணுவான்? இவனுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். யார் சொன்னது? இவருக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி. நீங்க வேணா குடுத்து பாருங்களேன். இவ ஒருத்தி. அதுவும் சரிதான். குடுத்து பார்த்தா தானே திறமை என்னன்னு தெரியும். அது 1 ஆக்குறதும், 18 ஆக்குறதும் அவங்களோட விருப்பம். இதுல உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா? எங்களுக்கு என்ன அப்ஜெக்ஷன்? நீங்க சொன்னா சரிதான். அப்புறம் என்னப்பா? ஒரு டீ ஷாப் உன்னோடது. சரி வந்த வேலை முடிஞ்சது. நான் கிளம்புறேன். சரி, சரி பார்த்து போயிட்டு வாங்க. வந்த வேலைய கரெக்ட்டா முடிச்சுட்டு போறான் பாரு. லூசு மொட்டை. எதுவானா என்ன? இதுக்கப்புறம் அதிக ஷாப் என்கிட்ட தானே இருக்க போது. மத்தவங்கள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி செகண்ட் லேடி நினைப்பாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்.